ஒரு சக்தி. அந்த அம்மா வயசானவங்க. அவங்க என்ன பண்றாங்க, அபிஷேகத்துக்கு கட்டுறாங்க. அபிஷேகதாரர்ங்கிற முறையில அவங்களுக்கு அன்னைக்கு அருள்வாக்கு கிடைக்குது. அருள்வாக்கு கிடைக்கும்போது இவங்களுக்கா வருஷா வருஷம் நம்மளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. போன வருஷம்லாம் நல்லா கஞ்சி எடுத்தோம். இந்த வருஷம் நம்மளால எடுக்க முடியுமான்னு தெரியலையே. அம்மா தான் அருள் குடுக்கணும். அம்மாவினுடைய மிகப்பெரிய அருளால் இந்த ஒவ்வொரு வருஷமும் மேல்மருவத்தூர் திருத்தலத்துல ஆடி போறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளால முடியுமா? முடியுமா? அம்மா தான் சக்திய குடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே போய் அருள்வாக்குக்கு உட்கார்றாங்க. அப்ப அம்மா கேக்குறாங்க, உனக்கு நான் சக்திய தரேன். நீ வந்து கஞ்சி சுமந்து வருவேன்னு சொல்லிட்டு, மகளே, இது சாதாரண கஞ்சி என்று நீ நினைத்து விடாதே. இதுதான் எனக்கு தேவ அமிழ்தம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சோ அம்மாவிற்கு பிடித்த தேவ அமிழ்தம் இந்த கஞ்சி அப்படிங்கிறாங்க. அம்மா வந்து நல்லா நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணு, வெண்பொங்கல் பண்ணு, விதவிதமா எனக்கு படையல் கொடுன்னு அம்மா கேட்கல. சாதாரணமான எளிமையான கஞ்சி. அம்மா சொல்றாங்க, அது எளிமையான கஞ்சியாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த வலிமையான கஞ்சி. சின்ன குழந்தைங்களுக்கு கஞ்சி குடுக்கலாம். அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் செரிக்கல அப்படிங்கும்போது அவங்களும் இந்த கஞ்சியை குடிக்கலாம். இப்போ உடல்நல குறைபாடு இருந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, இல்ல ஒரு சர்ஜரி ஆயிருக்கு, அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு நல்ல நீர்க்க கரைச்சு ரொம்ப திக்கா இல்லாம கஞ்சி கொடுங்க அப்படிம்பாங்க. இந்த கஞ்சி என்பது ஏழை முதல் பணக்காரன் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எளிமையான உணவு. அததான் அம்மா நம்மளுக்கு அந்த கஞ்சிய இந்த மண் கலயத்துல வச்சு சுமந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பயபக்தியோட அதை கொண்டு வரும்போது அம்மா அதை ஏத்துக்கிட்டு நமக்கு அந்த அருளை கொடுக்குறாங்க. அந்த அருளை கொடுக்கறதுக்கு அம்மா வந்து இந்த ஆடிப்பூரத்தை ஒரு ஒரு விழாவாக வைத்து எல்லாரும் வாங்க இந்த மண்ணுக்கு வந்து அந்த கஞ்சி எடுங்கங்கிறாங்க.